ஹலோ மகளே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து துரு வந்து ஃபுட் ரொட்டீன் என்ன எடுத்துக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வருண் அண்ட் துரு அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஒரு டேயில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தேன், அது குளிச்சிருச்சு. இந்தோ ஸோ காலையில் ஆப்பமும் தேங்காய் பால் தான். வீக்கெண்டில் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நல்லா தூங்குவாங்க. வந்த உடனே ஏஞ்சி வந்தோடனே வீடு இப்படி தான் இருக்கும், அவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருப்பானுங்க. நீங்கள் பாருங்க, இதெல்லாம் மறும் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஆப்பாமா நல்லா பொங்கி வந்திருக்கு. வாவ், நல்லா பஃபியாக. தேங்காய் பால் ரெடி ஆகுதா? இந்த கிச்சன் இப்படி இருக்கிறதுக்கு மொத்த காரணமும் இவன் தான். இவனுக்கு தான் வேலை. எப்படி அடுக்கி வச்சிருந்தாலும் ஒன்னொன்னா தூக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து இங்க போட்டுருவான். இவனுக்கு இதான் வேலை. காலையில ஆப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சர்ப்ரைஸா பண்ணிட்டு இருக்கிற? அவனுக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்லு. ஐயோ, தேங்காய் பால் ரெடி. நீயா ஊத்துன? வாவ், குடிப்பா கொஞ்சம் தேங்காய் பால். ஏய் அப்பா குடிப்பா. ஓய், இந்த அப்பா குடிப்பா கொஞ்சம். நல்லா தானே இருக்குது, அப்படியே குடிக்க மாட்டான். இதுங்களுக்குலாம் நல்லதே பிடிக்காது. கொஞ்சோண்டு குடிப்பா, கொஞ்சோண்டு குடிப்பா, கொஞ்சமா குடிப்பா. இங்க பார், வேணுமா வேண்டாமா? வேண்டாம். இப்ப நல்லா மண்டையாட்டு கத்துக்கிட்டான். வேணுமா வேண்டாமா? வாவ், பாத்தீங்களா, ஆப்பம் வந்து விட்டது. நைஸ் ஆப்பம். இங்கா இங்கா அவன் பிரியங்கான்னு கூப்பிடுறானா, இங்கா வேணும்னு கேக்குறானா, ஒண்ணும் தெரியல. வாவ் 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 வாவ், என்னடா அமேசிங். இவனுக்கு தான் வேலை. எப்பவுமே ஏஞ்ச உடனே வந்து என்கிட்ட ஃபீட் கேட்பான். அதனால நான் என்ன பண்ணேன், இப்பெல்லாம் ஃபீட் கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அதனால வந்து 6 மணிக்கு ஏந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 போல பிரேக்ஃபாஸ்ட் தான். எப்படி பாருங்க, கால் சேட்டை சேட்டை சேட்டை. இப்ப தேங்காய் பாலை எட்டி வதைக்க போறான், ஒன்னும் இல்லாம போகுது அவனுக்கு. ஓகே சரி, நான் இதை ஊத்துறேன், அதை கொண்டு போய் ஊட்டிடுறேன் அவனுக்கு. ஓகே ஓகே. இவங்க அப்பாவுக்கு ஒரு குடம் தேங்காய் பால் காய்ச்சுனா அதுல 3/4 குடம் அவங்களுக்கே போயிடும். ஊற வச்சு சாப்பிடுவாங்க. பாய் சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஏஞ்சி காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுப்பு திண்டு எல்லாத்தையுமே தொடச்சு விடுவேன். இங்க பாரு, பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். பாய். சோ இது வந்து நம்ம துருவோட பிரஷிங் டைம். சூப்பர். போதும் பேஸ்ட். ஸோ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. துருவோட மார்னிங் ரொட்டீன் எங்க மார்னிங் ரொட்டீன் காட்டுறோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். துருவோட மார்னிங் ரொட்டீனும் இதுதான். ஸோ அவனுக்கு தேங்காய் பால் இல்லாம ஆப்பம். துப்பிட்டானா தேங்காய் பாலோட கொடுத்தத? அப்படிதான். அவன் தேங்காய் பால் சாப்பிட மாட்டான், ஆனால் தோசை சாப்பிட்டான். அவன் பேர் சொல்லி நாங்க ஒரு 2 ஆப்பத்தை உள்ள தள்ளிட்டோம். என்ன மாமா பண்ணிட்டு இருக்கேன்? ஆயில் தடவிட்டு இருக்கேன். இது வந்து காஸ்ட் அயர்ன் ஃபுல்லா இது. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இண்டஸ் வேலியிலேருந்து அனுப்புனா பனியாரம் பேன் வித் சிலிக்கான் ஹேண்டில். ஸோ எவ்வளோ ஹீட்டாலும் தாக்கு பிடிக்கும். ஸோ யூஸ்வலாகவே வந்து காஸ்ட் அயர்னில் சமைக்கிறது வந்து ரொம்பவே உடம்பு ஹெல்த்தி. அண்ட் இதில் சமைக்கிறது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால வந்து யூஸ்வலாக வந்து இந்த பையங்க வந்து பனானெலாம் கொடுத்தா துப்பிட்டு இருந்தான், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஈவினிங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேன் கேக் தான் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. யூஸ்வலாக பேன் கேக்கே பண்ணிட்டு இருக்கோமே, பனானா பேன் கேக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குளிப்பணியாத மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். காஸ்ட் அயர்ன்லாம் வந்து எப்பயுமே கழுவணும் அப்படின்னா, கழுவிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா துரு வந்துடும். ஸோ எல்லா காஸ்ட் அயர்ன்லையுமே அந்த ப்ராப்ளம் இருக்கும்.
அதனால என்ன பண்ணணும்னா கழுவிட்டு தொடச்சிட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். கழுவிட்டு தொடச்சிட்டு உடனே ஆயில் அப்ளை பண்ணிடுறது இது மாதிரி, அப்படின்னா அப்படியே இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி காஸ்ட் அயனில் சமைக்கிறது. ஸோ இண்டஸ் வேலியில் வந்து நமக்கு RCV12 அப்படின்னு ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்கள் ப்ரைஸ்ல இருந்து. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பணியாரம் பேன் வச்சு தான் நம்மளோட டிஷ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ இண்டஸ் வேலியிலேருந்து இந்த டைம் வந்து நான் 2 காஸ்ட் அயன் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த பணியாரம் பேன், இன்னொன்று வந்து ஃப்ரை பேன். ஸோ அது வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோலேயே நான் காட்டியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே என்னோட ரொட்டீன் வந்து இந்த அடுப்பை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா மதியானம் சாப்பாடு கொஞ்சம் நின்று சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுப்பு திண்டெல்லாம் கழுவி வீடை இப்போ தான் நல்லா கூட்டி முடித்தேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க 2 பேத்தையும் மேலே வந்து விளையாட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் நான். ஸோ 11 o'clock போல் அவனுக்கு ப்ரெட்டு ஜாமு, துருக்கு வந்து கேர்ட் கொடுத்துருவேன். ஏன்னா வருணுக்கு வந்து கேர்டே சாப்பிட மாட்டான். அதனால துருக்கு வந்து வீட்டில் எப்போவுமே கேர்டு ஊற்றி வச்சிருவேன் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அவனுக்கு வந்து ஒரு 11 o'clock போல் கேர்ட் கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த கேர்டுக்கும் நடுவில் இருக்கிற டைமில் வந்து எப்படியும் என்கிட்ட ஃபீட் எடுத்துப்பான். ஸோ ஃபீட் எடுத்துட்டு என் மேலே வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவனும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்துருக்கான். அதனால நானும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். ஜாமை பிடிச்சி இழுத்துட்டு. ஆமாம். அடுத்து வந்து இவங்க அப்பாவும் குழந்தை போல ப்ரெட்டை பார்த்தாங்கன்னா எனக்கும் வேணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ப்ரெட்டை போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து மத்தியானம் லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ப்பா? மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணியும் ரைத்தாவும் பண்ணலான்னு இருக்கேன். இவனோட கிளாஸ்ல எப்பயுமே அவன் தண்ணி குடிக்க மாட்டான். வருணோட சிப்பர் மேலதான் அவனுக்கு கண்ணு. பாய் பாய் பாய். ஸோ குரு வந்து இப்போ கேர்ட் டைம். கேர்ட் அப்படியே திம்பான். ஆனால் ஒரு 5 வயசு சாப்பிடுவான். அது ஐஸ்கிரீம் நினச்சி சாப்பிடுவான். ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோட ஸ்டாப் பண்ணிடுவான். நல்லா பாருங்க, 5 வாய் தான் வாங்குவான், அதோட ஸ்டாப் பண்ணிடுவான். ஐஸ்கிரீம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவான். அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவன் வந்து கேர்ட் ரைஸ் எடுத்துக்க மாட்டான். அதனால கேர்டு கொஞ்சம் கொடுத்துப்போம். ஆக்சுவலாக வருண் வந்து கேர்டே சாப்பிட மாட்டான். அதனாலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இவனுக்கு. ஆரம்பிச்சிட்டானா டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளோதான். ஸோ அந்த 4 வாய் டபக்கு டபக்கு நம்பிக்கிறணும். குருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் டைம். இதில் வந்து ஒரு 10 போட்டோன்னு வைங்களே, அதில் ஒரு 5 வாயில போகும், 5 கீழே போகும். இது வந்து வருண் சாப்பிட மாட்டான். ஆமாம். ஆக்சுவலாக துரு வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பான். அதனால நான் இன்டர்வல் டைமில் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் வருண் வந்து சுத்தமாக இது வாயிலே எடுக்க மாட்டான். அட்லீஸ்ட் இவனாவது சாரை தின்னுட்டு துப்பிடுவான். அதான் அதுக்கு மேலே இவனுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கறதுல ஸோ இந்த இதுவாகவே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. குட் பாய். ஒரு ஆனியன் பைத்தியம். ஆனியனை பார்த்தா திங்காமல் விட மாட்டான். அங்கே வரு. அங்கே வரு என்ன மாதிரி. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தூங்கிடுவான். அப்புறம் ஈவினிங்காக ஏஞ்சோடனே குளிப்பாட்டிடுவோம். பனானா பேன்கேக் இல்லை, பணியாரத்துக்கு நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னன்னா அவனுக்கு அந்த பேட்டர் வேணுமா? ஸோ இது வந்து 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இல்லை, பனானா, சர்க்கரை, கோதுமை மாவு, ரவை, லைட்டாக சோடாப்பூ இருந்தால் போடலாம். ஆனால் நான் போடல. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டேன். எக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதாவது ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். ஏலக்காய் ஆட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பேட்டர் அரைச்சி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் ஊற்றி எடுத்துடலாம். துரு தூங்கி ஏஞ்சி நாங்களும் குளிச்சாச்சு, துருவும் குளிச்சாச்சு. இங்கே இருக்கு. ஸோ இண்டஸ் வேலியில வந்து எனக்கு இந்த பனியார பேனோட இதுவும் சேர்ந்து வந்துச்சு. சூப்பரா இருக்குது பனியாரம் எடுக்கிறது. சைட் பை சைட் பனியாரம் பண்ற கேப்ல நைட் டின்னரே ரெடி ஆயிடுச்சு. பூரி குருமா ரெடி. நைட் டின்னர். இவனுங்களை பாரு, இங்க பாரு ஒருத்தன். அவன் ஏறான். சரி, நம்ம ஊத்துவோமா? இண்டஸ் வேலி பனியார கல்ல அடுப்புல ஏத்தியாச்சு. சுத்தி எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம்ல, அந்த பேட்டரை வந்து டம்ளரில் வச்சுட்டு ஊற்றுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரண்டியை விட. ஸோ அதனால் டம்ளரில் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ ஊற்றிட்டோம்னா ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே அந்த காஸ்ட் அயன் வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் சூடாயிடுச்சு அப்படின்னா கடகடன்னு வேலை ஆகிட்டே இருக்கும்.
மறந்துடாதீங்க RCV12 இதுதான் வந்து நம்மளோட கூப்பன் கோட். ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸில். ஸோ வெந்துட்டு இருக்குது. நடுவில் இருக்க 2 மட்டும் நல்லா உப்பிடுச்சு மற்றதை விட, ஏன்னா அது நிறைய ஊற்றிட்டேன். அவ்வளோதான், அப்படியே திருப்பி இதுதான் வந்து துரு அண்ட் வருணோட டெய்லி ரொட்டீன், ஃபுட் ரொட்டீன். ஸோ இது இல்லை அப்படின்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ், இது இல்லை அப்படின்னா ஏதாவது பயிரெலாம் வச்சு கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா வருண் வந்து இந்த பாசிப்பயிறு மட்டும் சாப்பிடுவான் நல்லா, அந்த கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட மாட்டான். அதனால அந்த பாசிப்பயிறு மட்டும் விற்போம், அப்படின்னா ஏதாவது கிழங்கு விற்போம். ஸோ இது மாதிரி தான் ஈவினிங் டைம் போயிட்டுருக்கோம். ஹலோ. ஸோ நைட் டின்னர் வந்து எனக்கு வருணுக்கு பிரியங்காவுக்கு வந்து பூரி இருக்குது. பட் வந்து துரு வந்து பூரி சாப்பிட மாட்டான், அதனால அவனுக்கு ரைஸ் இருக்குது கொஞ்சம் வச்சுருக்குறோம், அதை வந்து கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.